பாசி பயிறு குழம்பு வைக்கிறோம், வடை சுடுறோம், பாயாசம் காத்துறோம், பொங்கல் வைக்கிறோம். பாசி பயிறு தோசை கூட சுடலாம். இப்படி எல்லாரும் செஞ்சு பாருங்க, நல்ல ருசியாக இருக்குது. சரி, ஒரு கப்பு பாசி பயிறு தண்ணியில் கொட்டிக்கலாம். நல்லா சுத்தமாக கழிஞ்சி எடுத்துக்கலாம். கடையில் வைக்கிற பயிறு 2-3 நேரம் கழிஞ்சிக்கணும். இந்த மாதிரி விட்டு போதும். நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற்று. பாசி பயிர் ஊற வச்சு 4 மணி நேரம் ஆகிப்போச்சு. உருளைக்கிழங்கு அரிசி எடுத்துக்கலாம். சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி, அரிசி போட்டுக்கலாம். 2-3 அரிசி போட்டால் சீக்கிரம் வந்து போயிடும். மூடி வைக்கலாம், நல்லா வேவிட்டு. ஆட்டி எடுத்துக்கலாம். பாசி பயிறு ஊற வச்சு 5 மணி நேரம் ஆகுது. ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை வடித்து போட்டுக்கலாம். தண்ணி வடித்து போட்டு கெட்டியாக ஆட்டிக்கணும். 2 பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு 3 துண்டு இஞ்சி, தொளிச்சு வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டு ஆட்டிக்கலாம். இப்போ எடுத்தா போதுமான உப்பு. நம்ம நெவு நாட்ட வேண்டியதும் இல்லை, பருப்பு நாட்டினா கூட போதும். பாப்பா, உருளைக்கிழங்கு வந்து பார்த்தான்னு பாரு. இன்னும் வேணுமா? சுருக்கு நேரி இந்த அளவுக்கு மஞ்சள் போது வலிச்சு எடுத்துக்கலாம். கடே உருளைக்கிழங்கு வந்துருந்தா எடுத்து தொலைச்சி வை. கண்ணே தொலைச்சுட்டியா? தொழி பாசி பயிறு ஆட்டி வந்தாச்சு. இது வறுத்து எடுத்துக்கலாம். சட்டி நல்லா சூடேறிடுச்சு. ஒரு துண்டு பட்டை, ஒரு 10 மிளகு, 4 ரவுங்க, நல்லா மணக்குது. வரமிளகாய் 2, ஒரு ஏலக்காய், ஒரு மூணு சோம்பு,
ஒரு காப்பூர் பெருங்காயத்தூள். போதை இறக்கலாம். வறுத்து வச்ச சிலவை கொட்டி அரைச்சிக்கலாம். மசாலா சிலவை நல்லா நெய்ன்னு பொடி பண்ணிக்கணும். பொடி பேர் அரைச்சி நல்லா மணக்குது. இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கணும். போதும், வலிச்சு எடுத்துக்கலாம். ஆட்டி வச்ச பாசி பயிரில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு 10 பல், நறுக்கி வச்ச வெங்காயம் 1/2 கப்பு, அரைச்சி வச்ச மசாலா பொடி போட்டுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சது கருவேப்பிலை 1 கப்பு, நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை 1 கப்பு, நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கண்ணே நெய்யை உருக்கண்ணே பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நெய் நல்லா மணக்கு பாரு, அழிச்சு போட்டுக்க. நீ இழுத்துக்கலாம் கண்ணே. பாப்பா தோசைக்கல்ல அடுப்பு வைக்க. உருக்கி வச்ச நெய்யை தடவிக்கலாம். அது தெரியுது. இதை தட்டி அப்படி வைக்கிட்டு அங்கே போகுது. கொஞ்சம் சவுனா வை. இங்கே கட்டி கொடு. ஒரு மூடியில் அதுக்கு தகுந்த மாதிரி இலைய கிழிச்சி வச்சு எடுத்து அரைச்சிக்கலாம். எண்ணெய் கலக்காக இந்த மூடி அளவுக்கு போட்டுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு, போட்டுக்கலாம். நெய் அப்படியே மேலே விட்டுக்கலாம். முடிய 2 போட்டு எடுத்துக்கலாம். மூணு கூட போடலாம். அப்படியே நெய்யிலேயே வேகணும். மூடி நல்லா வேவிட்டு கருவேப்பிலை இந்த மாதிரி தெளிப்பு போட்டுக்கலாம். கணக்காக அடுப்பு எரிச்சு நல்லா வேவிச்சு எடுத்துக்கணும். நல்லா திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கணும். நல்ல மணமாக இருக்குது. மூடாய இந்த அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கலாம். இதே மாதிரி போட்டு எடுத்துக்கணும்.
மூடியில் கொஞ்சம் மேலே நெய் ஊற்றி அதுக்கு மேலே இலையை வச்சு இலை மேலே கொஞ்சம் நெய் தடவி அதுக்கு மேலே மாவை போட்டு அமைச்சு இது மாதிரி போட்டுக்கலாம். கண்ணே நெய் ஊற்று. சரியா ரெண்டு மேல ஊத்திட்டா முதல்ல ஊத்திட்டியா? சரி இதுக்கு மட்டும் ஊத்து. ஊத்திட்டேன். இங்கே ஊத்து. அப்படியே நெய் ஊத்தங்காட்டி நெய் நல்லா மணக்குதாயா? மணக்குதா? மூடி வை. சரியா இட்லி முடி அங்கே தான் இருக்குது பேர் உங்கள்கிட்ட. முதுக போடு. கண்ணாடி போட்டுட்டாங்க. பாசு பயிறு கட்லெட் ரெடி. வாங்க சாப்பிடலாம். உட்காருங்க. என்ன சாமி? சரி சாப்பிடுங்க சாமி. நீ சாப்பிடு சாமி. நீ சாப்பிடுங்க. பாசி பயிர் கட்லெட் சூப்பரா இருக்குதாயா? பாசி பயிர் கட்லெட் சூப்பர். சூப்பர். சூப்பரா இருக்கு. ஏ தம்பி இருக்கு? நல்லா இருக்குங்க. சரி. பாப்பா பாசி பயிர் கட்லெட் சூப்பரா இருக்குதாயா? சூப்பரா இருக்குதாயா? ஏ தங்க உனக்கு? நான் சாப்பிட்றேன். அதுல பருப்பு 1900. நான் சாப்பிட்றேன். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அவ்வளோ இருக்கும் பாரு. அதை போட்டுட்டு இல்ல கட்லெட் பாரு நல்லா வந்து போச்சுடா. பாரு இதுல அமௌண்ட் இருக்கும் பாரு 1970. இந்த அளவுக்கு வேகணும். அப்படி பஞ்சாட்டம் இருக்குது பாரு. ஹலோ அதுதான்டா அந்த இதுல இருக்கிறத ஃபர்ஸ்ட் மாஸ். சரி போட்டு விடு. போட்டு விடு அப்புறம் பாத்துக்கலாம். நல்லா மனமா அவ்வளோ அருமையாக இருக்குது. 2 உருளைக்கிழங்கு 1 கப்பு பாசி பயிர் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா நம்ம பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடும். நாமளும் சாப்பிடலாம். இது நோயத்தை பண்ணுறோம். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். நம்ம பல்லு இல்லாத கூட திங்கிற பாரு. நெய் பாரு நல்லா மணக்கும் பாரு. நெய்யிலே சுடணும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. பிள்ளை பேர் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க பாரு. எடுத்து சாப்பிடு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க.